தெனாலிராமன் கதைகள் 180. நிம்மதியை திருடிய தங்க காசுகள். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் மாலை வேளையில் தன் அரண்மனை உப்பருகியில் தெனாலிராமனுடன் அமைதியாக உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது அரண்மனைக்கு வெளியே ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளி மிகுந்த மகிழ்ச்சியுடன் உரத்த குரலில் இனிமையாக பாடிக்கொண்டே தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். அதனை கூர்ந்து கவனித்த மன்னர், ராமா, அந்த ஏழையை பார், உடுத்தி கொள்ள கூட அவனிடம் சரியான உடை இல்லை, உண்ண போதிய அளவு நல்ல உணவும் இல்லை. ஆனாலும் அவனால் மட்டும் எப்படி எந்த விதமான கவலையும் இல்லாமல் சுதந்திரமாக பாட முடிகிறது? இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளும் எனக்கு நாள்தோறும் எத்தனையோ பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கின்றன. இரவில் படுத்தால் சரியாக தூக்கம் கூட எனக்கு வருவதில்லை என்று மிகுந்த வியப்புடன் கேட்டார். அதற்கு புன்னகைத்தவாறு தெனாலிராமன், மன்னா, அந்த ஏழையிடம் இழப்பதற்கு என்று உலகில் எந்த பொருளும் இல்லை. அதனால் அவனுக்கு கவலையும் இல்லை, எதை பற்றிய பயமும் இல்லை. அதனால் தான் அவன் நிம்மதியாக பாடுகிறான். செல்வம் அவனிடம் வந்து சேர்ந்தால் அவன் நிம்மதியும் போய் கவலையும் தானாகவே வந்துவிடும் என்றான். மன்னர் அதை முழுமையாக நம்ப தயாராக இல்லை. பணம் கிடைத்தால் மனிதன் இன்னும் சந்தோஷமாகத்தானே ஆவான் என்று கூறினார். சரி மன்னா, நான் இதை நிரூபிக்கிறேன் என்று சொன்ன தெனாலிராமன் அடுத்த நாள் அந்த தொழிலாளியை ரகசியமாக சந்தித்து பேசினான். ஒரு பையில் 100 தங்க காசுகளை அவனிடம் கொடுத்து, நண்பா, இதை மன்னர் உனக்கு அன்பளிப்பாக அளித்தார். இதை வைத்து உன் வறுமையை போக்கிக்கொள், மிகவும் பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு வந்தான். தங்க காசுகளை பார்த்த அந்த ஏழைக்கு முதலில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இரவானதும் அந்த பணத்தை எங்கு மறைத்து வைப்பது என்ற பெரிய பயம் அவனுள் வந்தது. யாராவது திருடி சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் அன்றிரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அடுத்தடுத்த நாட்களிலும் அவனது முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போனது. அவன் தன் இனிமையான குரலில் பாடுவதையும் முற்றிலுமாக நிறுத்திவிட்டான். ஒரு வாரம் கழித்து அந்த தொழிலாளி நேராக அரண்மனைக்கு ஓடி வந்தான். தெனாலிராமனையும் மன்னரையும் நேரடியாக சந்தித்தான். ஐயா, இந்த தங்க காசுகளை நீங்களே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இதை பெற்றுக்கொண்டதிலிருந்து என் வாழ்வில் நிம்மதி போய்விட்டது. தூக்கமும் வரவில்லை. மகிழ்ச்சியாக பாடும் சந்தோஷமும் நிரந்தரமாக போய்விட்டது. என் உடல் உழைப்பில் கிடைக்கும் அன்றாட சாப்பாடே எனக்கு போதும் என்று தங்க காசுகளை திருப்பி கொடுத்துவிட்டு மிக நிம்மதியாக சென்றான். தெனாலிராமன் மன்னரை பார்த்து புன்னகைத்தான். வெறும் செல்வம் மட்டுமே முழுமையான மகிழ்ச்சியை தராது என்ற உண்மையை உணர்ந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. பணத்தால் நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதே உண்மையான செல்வம். ஆமா மக்களே, இருப்பதை வச்சு மகிழ்ச்சியா வர்றதுதான் உண்மையான செல்வம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.